ஹாய். இன்றைக்கி டேட் வந்து 21 மே. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றான 24,800 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்விங்கை க்ரியேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நேற்று ஒரு நல்ல செல் மொமெண்டம் இருந்ததுனால மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அகெயின் வந்து இது ஒரு பிரேக் அவுட் நடக்குமா இந்த இடத்துல? 139 140 ஆயிடுச்சு. 140 இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் என்ட்ரி எடுக்கலை. பிகாஸ் இந்த ட்ரெண்டோட டே ஹை, டுடேஸோட டே ஹையில் இருக்குது. டுடேஸோட டே ஹையில் இருக்கும்போது நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரேக் பண்ண வேண்டாம். எனிதிங் இட்ஸ் ஃபைன். ட்ரேட் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, 149.2 வரைக்கும் போயிடுச்சு. கண்டிப்பாக இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் என்ட்ரி இதான் வந்து ப்ராப்ளம். ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது, எங்கே எஸ்எல் வைக்கிறது? 151 வரைக்குமே போயிடுச்சு. ஸோ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு இந்த பிரேக் அவுட்டு. 80லேருந்து ஒரு நல்ல ஸ்விங் போயிடுச்சு. ஃபுட் சைடு பார்த்திங்கன்னா பெருசாக மூமெண்ட் வரல. கால் சைடில் இருக்க ப்ரைஸ் மூமெண்ட் ஃபுட் சைடு இல்லை. ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஸோ என்னோடய R50 ரேஞ்சை இது வரைக்கும் போட்டுக்கிறேன். அண்ட் தென் என்னோடய இந்த சார்ட்டில் RSI மிட் லைனிங்கை பார்க்குறேன். இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு இந்த இண்டிகேட்டரில். ஸோ கண்டினியூஸாக ரிஜெக்ஷன் நடக்கும்போது வி ஷுட் பி வெரி காஷியஸ். பிகாஸ் ஓவர் சோல்டு, ஓவர் பாட் போனதுனால அப்படி கண்டினியூஸாக வருதுன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து கரெக்டாக ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. சார்ட்டு, ஸ்பாட் சார்ட்டு, ப்ரீமியம் சார்ட்டு கரெக்டாக ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து பொசிஷன் கரெக்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன அப்டேட், இந்த ப்ரீவியஸ் டேயோட ஹை மிட் லோ ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன் சென்ட்ரனில். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து மிட்டை டச் பண்ணுது. அதே மாதிரி இதுலேயுமே வந்து நியர்பை த மிட் ரேஞ்ச் பொசிஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு லோ ஓகே மிட்லேயே தான் இதாகிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்னும் மிட்டை பிரேக் பண்ணி கீழே போகலை, மிட்டுக்கிட்ட தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து அப்போ இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹை 97 இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு இது கிடைக்கலாம். இது ஒரு சின்னதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்குது, ஒரு ரீட்ரெஸ்ட்டே நடக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், அகைன் வந்து அப்பில் போகுது. ஸோ இப்படி போச்சுன்னா நான் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது? ப்ரீவியஸ் ஸ்விங்கு 90 தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். பெரிய பாயிண்ட்ஸு, ரொம்ப ரிஸ்க்கும் அதிகம். டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். கம்மி ஆகவே மாட்டேங்குது ப்ரைஸு. டூ மச் ஆஃப் ஹை. அகைன் பாருங்களேன், பயங்கரமாக மூவ் ஆகுது.
நல்ல வயலண்ட் மூவ் கொடுத்துருச்சு. ஒன் சைடு மூவ்மெண்ட். 80ல் ஸ்டார்ட் ஆச்சு. லோ வந்து 73. 80ல் ஸ்டார்ட் 88லேருந்து ஸ்டார்ட் ஆகி நியர்லி 200 rupees வரைக்கும் போயிடுச்சு. 223 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, இட்ஸ் வெரி வெரி வாலடைல் மூவ்மெண்ட். கீழே இருந்தாலும் பார்ப்போம். அதனால் வந்து ப்ரீமியம்ஸை வந்து கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ப்ரீமியம் கம்மியாக இருக்க மாதிரி. ஸோ 25,000 கால் மாற்றிருக்கேன் இப்போதைக்கு. நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 11 o'clock வந்து 25,000 கால் எடுத்திருக்கேன். ஸோ 11 o'clock 25,000 கால் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இது மார்னிங் வந்து கண்டினியூஸ் அப் ட்ரெண்டாக போயிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு நிமிஷம், அதனால் நான் வந்து R50 ரேஞ்சை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற நினச்சேன். 25,000 கால் சார்ட் எடுத்துக்கிறேன் முதல்ல. $25,000 கால். ஓகே, ஸோ இந்த R50 ரேஞ்சில் வந்து ஏதாவது பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இங்கே வந்து ஒரு இது ஃபார்மேஷன் ஆகிருந்தது இந்த ரேஞ்சில். அதனால் ஸோ நியர்பை இந்த பொசிஷனில் 95ல் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கேன். 95ல் 95.8ல் ஃபஸ்ட்டு பை நடந்திருக்கு. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 o'clock. ஓகே, கரெக்டாக 11 o'clock. ஓகே, ஸோ அது முடிஞ்ச உடனே கண்டினியூஸாக வந்து 2 ஃபால் நடந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், 11.5க்கு நான் வந்து 71.85. இது வந்து ஒரு பேனிக்னால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் போயிருக்கு. ஸோ இது சடனாக வந்து ஜீரோ சம் ஆகிடுமோ அப்படிங்கிறதுக்காக பயந்துட்டு ஐ ஸ்டாப் தட் பொசிஷன் 71 இந்த ரேஞ்சில். இந்த க்ளோசிங் வந்து 69, 71ல் இது பண்ணேன். ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக இதை என்ட்ரி எடுத்தது என்னோட தப்புன்னு தான் நான் சொல்லணும். அப்படி இல்லாட்டியும் என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு கரெக்டான ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும். ஸோ தட் இஸ் மை ஃபால்ட். இல்லாட்டி ஒரு ரிஜெக்ஷன் ஆரம்ப இந்த லோ வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துருக்கணும். இந்த லோ வந்து 93. இந்த 93 பிரேக் ஆகாத வரைக்கும் இது வந்து ட்ரெண்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 93.54 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் மெயின்டைன் பண்ணி எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு பண்ண தப்பு. ஓகே, செகண்டு வந்து ஒரு பேனிக்கில் செல் பண்ண தப்பு. ஏன்னா இது வந்து 95.2 வரைக்கும் மேலே வந்துச்சு. அட்லீஸ்ட் மேலே ஓரளவுக்கு நம்ம வந்து 95.8ல் தான் நான் பை பண்ணியிருக்கேன். இது வந்து 95.2 வரைக்கும் வந்துச்சு. அகெயின் திரும்ப வந்து 92 வரைக்கும் வந்துச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு 3,000 rupees லாஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த என்ட்ரி என்ன பண்ணேன்னா, அதுக்கு அடுத்த என்ட்ரி 24,800 புட்டில் வந்து 2 லாட் பை பண்ணுறேன். 24,800 புட்டில் 2 லாட் பை பண்ணுறேன். எத்தனை மணிக்கு பை பண்ண? 11:22க்கு. ஸோ இவன் வந்து செல்லிங் தான் சொல்லி டவுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ கால் சைடு வந்து டவுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், புட்டில் வந்து 123 rupeesல 2 லாட்டை பை பண்ணுறேன். 73 rupeesல 2 லாட்டு பை பண்ணுறேன். 73 கரெக்ட், எக்ஸாக்டாக. இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட். இந்த என்ட்ரி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன். காரணம் என்னென்னா, இது ப்ரீவியஸ் டேயோட லோ, இங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே மேலே வந்து எனக்கு வந்து கால் சைடு இதை பிரேக் பண்ண உடனே இது இன்னும் கொஞ்சம் போகுங்கிறது தெரிஞ்சது. அதை பேஸ் பண்ணி நான் வந்து
புட் சைடில் 73ல் நான் என்ட்ரி போட்டிருக்கேன். இந்த கேண்டிலை ஸ்டாப் லாஸாக வச்சோ இல்லை இந்த கேண்டில் அதையுமே ஆர்டர் பார்த்துக்கலாம். நான் வந்து எதை வச்சு போட்டிருக்கேன், 68.9. ஓகே, 68.9 இந்த லோவை தான் ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, 69.15 இஸ் த லோ. நான் வந்து இதை ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கேன். வச்சு பார்த்தோன்னா அது கீழே வரவே கிடையாது, ஒன் சைடு மொமெண்டம் தான். ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், 2 மினிட்ஸில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 75 to 83 தான் போச்சு, அதுலேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, 75 இந்த இடம், 73 to 85 கரெக்ட். இந்த இடத்துலையே நான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். 24லேயே 11:24லேயே நான் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன் 84ல். ஓகே, ஸோ அது வந்து நான் 83ல். ஸோ இந்த 2 கேண்டிலோட ரிஜெக்ஷன் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு பேனிக் ஆகிட்டேன். காரணம் என்ன, இங்கே வந்து இது வரல, ஈவன் என்னோடய ஸ்டாப் லாஸ்க்கு வரலை. வராமல் இருந்தும் நான் வந்து பேனிக்கில் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இது வந்து ப்ராஃபிட் தான் எனக்கு. இந்த பை அண்ட் செல் 75 to 8 பாயிண்ட்ஸ் நான் வந்து 2 லாட்டில் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டேன், 10 லாட்ஸ் போட்டேன். 10 லாட்ஸ் இல்லை, 8 லாட்ஸு. 11:31க்கு 24,800 புட்டில் 8 லாட்ஸ் போடுறேன். 11 மேலவா 11:31க்கு 24,800ல் 87.85ல் ஒரு இது போடுறேன். 11:24. ஓகே, ஸோ 11:24 வந்து 87 வந்து இந்த ரேஞ்சை பிளாக் பண்ணுறேன். இந்த ரேஞ்சை வச்சு போடுறேன் அப்படின்னா, இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் இருக்கு இல்லையா, இதை வச்சு போடுறேன். இதை வச்சு போட்டேன்னா அது எவ்வளோ பாயிண்ட்டு போகுது, 92ல் க்ளோஸ் பண்ணுறேன். 87லேருந்து 92ல் க்ளோஸ் பண்ணுறேன் 8 லாட்டை வித்தின் 1 மினிட்டில். ஸ்கால்பிங் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, 87 போச்சு, 94 போச்சு, 92லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுவும் வந்து எனக்கு ஒரு பெரிய தப்பு. நான் வந்து என்னோடய டாப் லாஸ்க்காக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். பட் அதை நான் வந்து பண்ணாமல் விட்டது. இட்ஸ் மை ஃபால்ட். இன்றைக்கி வந்து ரொம்ப அதுக்கு அடுத்து ஒரு ட்ரேட் போடுறேன். எது போடுறேன்னா, இந்த இதை பிரேக் பண்ணி 94.1 இது வந்து மேலே போயிடுச்சா, இந்த இதை பிரேக் பண்ணி ஒரு என்ட்ரி போடுறேன். 94.12 பேஸ் பண்ணி 94.9ல் வந்து போடுறேன். அது வந்து ரொம்ப மேலே போகலை, 94.9. ஸோ அது வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஹை வந்து 98 தான் போயிருக்கு. ஸோ லோ வந்து 80 வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து என்னோடய எஸ்எல் ஹண்டிங் ஆர்டர், எஸ்எல் ஹண்ட் ஆயிடுச்சு இந்த ஆர்டரு. ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கடுத்து 2 லாட் வந்து 25,000 காலில் பார்க்கலாம். எத்தனை மணிக்கு, 25,000 காலில் 2 லாட்டு போட்டிருக்கேன். 25,000 65ல் போட்டு 61ல் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, 65ல் போட்டு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். அது ஹிட் ஆகுது. 65 இது 25,000 11:45க்கு 11:45. ஓகே, ஸோ இந்த இடத்துல போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ரிஜெக்ஷன் ஆகும்னு நினச்சி, ஓகே
இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகும்னு நினச்சி 65ல் என்ட்ரி போட்டு 61 இதோட பிலோவில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். அது ஹிட் ஆகிடுச்சு இந்த கேண்டிலில். ஓகே, அதுக்கடுத்து இது வந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து 45.7. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா 45.7 எத்தனை மணிக்கு? 12:58க்கு 12:58க்கு ஓகே 12:58 கால் ஆப்ஷனில் 45.7. ஸோ 12:58 ஓகே 12:58 இந்த ரேஞ்சில் இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி, இந்த ஒரு கேண்டிலை பேஸ் பண்ணி 45.8. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். அது வந்து 55.4 வரைக்கும் போச்சு. நான் வந்து க்ளோஸ் பண்ணது 45.7 போட்டு 49ல் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 4 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணுறேன் இந்த ட்ரேடில். ஓகே, 45லேருந்து 49 வரைக்கும் போச்சு. அதை கேஸ் பண்ணுறேன். பட் இது வந்து 59 வரைக்கும் போச்சு. என்னென்னு நான் வந்து என்னோடய இதில் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. என்னோடய ரூலில் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆர்டர் போடுறேன். 25,000 கால், 25,000 காலில் 45.70 49 கொடுத்தோன்னா, இப்போ அடுத்து வந்து இதை கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து வந்து 140க்கு புட்டில் ஒரு ஆர்டர் போடுறேன். 140க்கு புட்டில் ஒரு ஆர்டர் போடுறேன். இந்த ஆர்டரில் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டேன். 137.30 இது பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு 5 பாயிண்ட்ஸ் போட்டுக்கணும். பட் அது 10 பாயிண்ட்ஸ் கீழே வந்துருச்சு. பிரேக் அவுட்டு தான். அது எங்கே நடந்துச்சுன்னு பாருங்கள். 140க்கு ப்ரைஸ் வந்து 127. ஓகே, நோ, பை வந்து 137.3. 140க்கு கரெக்ட். ஸோ இது இப்படி போயிட்டே இருக்குதா. ஸோ இந்த பிரேக் அவுட்டை எய்ம் பண்ணுறேன். 133.75. ஓகே, 133.75 இந்த பிரேக் அவுட்டில் இந்த இதை பிரேக் அவுட் இது பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்றதுனால இந்த பிரேக் அவுட் கேண்டில் எய்ம் பண்ணுறேன். கரெக்டாக 136.7 136.7 தான் 137.3 விழுந்திருக்கு. விழுந்துட்டு இது என்ன பண்ணிடுச்சுன்னா 144 வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே போகலை. ஆனால் இது வந்து 8 லாட்ஸு கொஞ்சம் நல்ல பாசிட்டிவில் போச்சு. பட் கவர் பண்ணுறதுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகே, ரிட்டர்ன் ஆகிட்டு லோவுக்கு வந்துருச்சு. இந்த கேண்டில் அப்படியே லோவுக்கு வந்துருச்சு. லோவுக்கு வந்ததுனால என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்டாப் லாஸ் போடல. இதனால் இது வந்து எனக்கு ஒரு 10 பாயிண்ட் 10 பாயிண்ட்டு. அகைன் வந்து ஒரு எஸ் ஆர்டர் போடுறேன். அகைன் வந்து நான் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். 137.7 ப்ளேஸ் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணேன் கரெக்டாக அகெயின் வந்து இதே பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி போடுறேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு இதாகிடுச்சு. என்ன பண்ணியிருக்கேன், 143 இதுதான் வந்து ரிஜெக்ட் ஆனது. ஸோ இது வந்து அந்த கேண்டில். ஓகே, 133. ஸோ பக்கத்துலேயே நான் சேம் ஆர்டர் போட்டிருக்கேன் திரும்ப 137.70. அது என்னாச்சுன்னா 137.70 139 க்ளோஸ் பண்ணேன். அது வந்து இது வரைக்கும் போச்சு.
137 144 வரைக்கும் போச்சு. இதுதான் 144 வரைக்கும் போச்சு. இதுக்கு முன்னாடியான இது வந்து சரியாக போகலை. ஏன் செக் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் செக் பண்ணிடலாம். 139 1 மினிட்டில் பார்க்குறேன். 139 ஓகே. இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா 136.70. இது ஆக்சுவலாக வந்து அந்த கேண்டில் பஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, நான் ஆர்டர் போட்டிருந்தேன், கேண்டில் போகலை, பட் பஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 139க்கு 137 ருபீஸ் வந்து இது வந்து பஞ்ச் ஆகி ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஓகே, அதில் வந்து நான் வந்து இந்த இதை விட்டேன். ஸோ அகெயின் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுறேன். இந்த ஹை வந்து என்ன 136.70. அகெயின் 170 வைக்கிறேன். அது எங்கே போகுதுன்னா 144 வரைக்கும் போகுது. அண்ட் இது பண்ண முடியல. பேக் வந்து நான் ஒரு 2 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட்டில் வெளியே வர்றேன். ஒரு 2 பாயிண்ட்ஸில் வெளியே வர்றேன். இந்த ஆர்டர் போட்டேன், பட் அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து கரெக்டாக போச்சு. 145.10 145.10 இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் பிரேக் கூப்பிட்டு இங்கே போட்டேன். கரெக்டாக 1 மினிட்டில் அடித்தது. இது அடித்தது நான் என்ட்ரி எடுக்கலை, ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணிட்டேன். இந்த பிரேக் அவுட்டு அகைன் போட்டேன். ஸோ இது வந்து இந்த கேண்டிலில் பிரேக் அவுட் நடந்து ஹையே அது க்ளோஸ் 149. அது அடுத்த கேண்டில் வந்து 155.75. அந்த 10 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை கொடுத்துச்சு. ஓகே, 10 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுத்துச்சு. பட் இதை கேன்சல் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலை. ஓவரால் இன்றைக்கி வந்து பெரிய லாஸ் தான். டோட்டலாக வந்து 4800 லாஸில் இருக்குது. அதுவும் இல்லாமல் மார்ஜின் வந்து 800 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நியர்லி வந்து ஒரு 6000 வந்து கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன்.